கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தை ஃபைனலாக இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெட்ரோ படத்தோட கதை என்னன்னா, படத்தோட முக்கிய கேரக்டரான ஜோஜு ஜார்ஜ் இவருக்கு வளர்ப்பு பையன்தான் சூர்யா. இதனாலேயே சூர்யாவை தன்னுடைய ரவுடி தொழிலுக்கு பயன்படுத்திக்கிடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் சூர்யாக்கும் பூஜா ஹெக்டேக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. பூஜா ஹெக்டேக்கு இந்த ரவுடி தொழில் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனாலேயே நீ இந்த ரவுடி தொழிலை விட்டுடுன்னு சொல்கிறாரு. சூர்யா அந்த ரவுடி தொழிலை விட்டுலான்னு பார்க்கும்போது சூர்யாக்கும் அவங்க அப்பாக்கு இடையே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இதனாலேயே ரவுடிகளும் அதிகமாகறாங்க. நம்ம பூஜா ஹெக்டேவும் சூர்யாவை விட்டுட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக நம்ம பூஜா ஹெக்டே சூர்யாவை விட்டு போனவங்க திரும்பி வந்தாங்களா இல்லையா? ஜோஜு ஜார்ஜுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுது? சூர்யாவுக்கு நிறைய எதிரிகள் ஸ்டார்ட் ஆகிறாங்க. அவங்களெல்லாம் சூர்யா என்ன பண்ணாருன்றது தான் இந்த ரெட்ரோ படத்தோட மீதி கதையே. இந்த ரெட்ரோ படத்தோட பாசிட்டிவ்னா, சூர்யா எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ரீசன்ட் டைமில் சூர்யாவுக்கு எந்த படங்களும் சரியாக போகலை. அதுக்கு முக்கியமான காரணம் மாஸ் சீன்ஸ் எந்த படங்களையும் செட் ஆகலை, ஆக்ஷன் சீன்ஸ் எந்த படங்களையும் செட் ஆகலை. ஆனால் ரெட்ரோ படத்தில் மாஸ் சீனாக இருக்கட்டும் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு நம்ம சூர்யா. அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட் வரும். அந்த சிங்கிள் ஷாட்க்கு எல்லாருமே கை தட்டுனாங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்தது. கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்பவே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்னா நம்ம சந்தோஷ் நாராயண் தான். சாங்காக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் ரெண்டுத்திலையும் மிரட்டி விட்டுருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினாக வர பூஜா ஹெக்டே அவங்க ரொம்ப அழகாகவே இருக்காங்க. ரொம்பவும் படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல சிரிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கும். சிரிப்பு பத்தி சொல்ற அந்த பேக் ஸ்டோரி ரொம்பவே நல்லாவே இருந்தது. படத்தில் நிறைய மைனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் அப்படியே டவுன் ஆகிரும். அதே மாதிரி லாஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி படம் ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் அதே மாதிரி திரைக்கதையிலையும் இவங்க ரொம்பவே என்கேஜிங்காக பண்ண மறந்துட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாரோட கேரக்டரேஷனை மொத்தமாக முழுசாக எழுதி முடிக்கவே காணோம். அது படம் பார்க்கும்போது கிளியராக தெரியுது. படத்தோட கதை என்ன? அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பூஜா ஹெக்டேவை நம்ம சூர்யாவும் லவ் பண்றாங்க. ஆனா பூஜா ஹெக்டே விட்டுட்டு போயிடுறாங்க. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லைன்றது தான் கதை. ஆனா இதை விட்டுட்டு கல்ட்டு ஃபைட்டு இந்த மாதிரி வேற வேற ஜோனுக்குள்ள போயிடுவாங்க. அதனாலேயே இந்த படத்தோட கதை பிரச்சனை எங்க தான் இருக்குன்னு சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேவை நம்ம கார்த்திக் சுப்பராஜ் பண்ணிட்டாரு. அதனால என்னவோ படம் இப்போ ஓகேவான படமா தான் வந்து நிக்குது. ஆனா கண்டிப்பா சூர்யா பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்காகவும் இந்த படத்தை நீங்க ஒன் டைம் தியேட்டரில் பார்க்கலாம். இந்த ரெட்ரோ படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.25 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் ரெட்ரோ. சூர்யாவுடைய கெரியரில் லாஸ்ட் டிக்கெட்டில் வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது சூரரை போற்று ஜெய் பீம் தவிர்த்து தியேட்ரிக்கல்லாக ரெட்ரோ கண்டிப்பாக ஒரு டீசெண்டான கம்பேக் படம்னு நான் சொல்லுவேன்.